டிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். 3D பிரிண்டிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. அவங்களுடைய முழு உருவத்தை ஸ்டாச்சுவாக டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 3D பிரிண்டிங் இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான 3D பிரிண்டிங் எல்லாம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களை எப்படி தத்ரூபமாக 3D மாடலிங் பண்ணி இந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக என் நேம் ஹரிஷ். நாங்கள் இந்த கம்பெனி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி இதுக்கான ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கினோம். மிஷின் வாங்கினோன்னே எங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போட்டோம். அப்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களுக்கு செலவு பண்ணித்தாங்க, அவங்களால நேரில் வர முடியல. ஏன்னா நாங்கள் ஸ்கேனர் வச்சுருந்தோம், ஸ்கேன் பண்ணி தரலான்னு சொன்னோம். அந்த ஸ்கேனரில் லிட்டில் டீட்டெயில் இருக்கும். பட் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லப்போ என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து எனக்கு சிலையாக பண்ணிவிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே கஸ்டமர்ஸ் விரும்பதான் நம்ம பண்ண முடியும். அப்போ தான் டிசைன் எப்படி பண்ணலாம், ஸோ ஆன்லைனில் ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா, நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிலாம் செக் பண்ணோம். செக் பண்ணதில் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அந்த இது இல்லை. எல்லாமே ஆனிமேஷன் ரிலேட்டடாக இருந்ததுனால நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆகி வர ப்ராடக்ட், எதுவுமே பெயிண்ட் பண்ணி வர போகிறது கிடையாது. ஸோ நம்ம தான் ஸ்கல்ப் பண்ணணும், நம்ம தான் லேர்ன் பண்ணணும்னு தெரிய வந்தது. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கம்பெனி. நீங்கள் படித்ததெல்லாம்? நம்ம படித்தது பிகாம் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் அனிமேஷன் படிச்சு வரல? அனிமேஷன் எதுவுமே கிடையாது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட பேக்ரவுண்டுமே எதுவுமே அவங்க படித்ததுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆக்சுவலாக ரிலேட்டடாக சொல்லுவாங்கள்ல, யார் எதுக்கு படிச்சிருக்காங்களோ அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணி அது மார்க்கெட் டிமாண்ட் எது பண்ணுதோ அதில் நம்ம போனோம்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, பட் ஒர்த்து தான். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ இந்த 3D இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? நம்ம மெயின் ஃபோக்கஸ் ஸ்டாச்சுஸ் தான் சார். நம்ம இப்போ நீங்கள் அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் நம்ம செலுத்தன்னு தருவோம். இப்போ அவங்கள்ட்ட ஃபோட்டோ தான் இருக்குது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா தங்கச்சி சின்ன பசங்க பிறந்த குழந்தைங்க எல்லாருமே இறந்து போயிட்டு அந்த ஃபீலிங்ஸ் அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நான் ஒரு சிலையாவது பார்க்குறேனே, என்னோட பையனையோ என்னோட அப்பாவையோ என்னோட அம்மாவையோ என்னோட தாத்தாவையோ என் சிலையாவே பார்க்குறேன். எனக்காக இவ்வளோ வருஷம் உழைச்சாரு, எனக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாரு, இவ்வளோ என்னை படிக்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கிறவங்க எங்கள் அப்பாவை நான் திருப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதனால் நம்ம அந்த ஒரு இடத்த நம்ம கொடுக்க முடியறதுல நம்ம சந்தோஷமா. இப்போ 3D பிரிண்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி மினியேச்சர்ஸாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த பெருசாக பண்ணும்போது இல்லை நிறைய உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இப்போ ஃபேஸ் தன்னுடைய தாத்தா மாதிரியே இல்லை, கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? கண்டிப்பாக நிறைய. நம்ம ஒரு பார்த்து நம்ம கண்டுபிடிக்க சொல்ல எப்படி நம்ம செதுக்குறோமோ அது மாதிரி நம்மளோட தப்பையும் நம்ம செதுக்கி தான் வளர முடியும். அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி இருந்தது. நாங்களும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சோம், என்ன இன்னோவேட் பண்ண முடியும், என்ன மிஸ் ஆகுது, அந்த பாத்துலேயே நாங்கள் வாக் பண்ணோம். எங்களுக்கு சில ஃபார்மேட் கிடச்சிது. ஸோ இப்படி தான் அதை பண்ணணும். நாங்கள் ஒரு டிசைனில் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணோம், நிறைய லேர்ன் பண்ணோம். அனாட்டமிக்கெலாம் எப்படி ஒரு ஸ்கல்லு ஒரு ஃப்ளஷ் எப்படி போகுது அதெல்லாம் ரீட் பண்ண சொல்ல எங்களால் ஈஸியாக கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும்போது கொஞ்சம் வருஷங்கள் எடுத்துக்கிச்சு. இதுதான் இது வச்சு தான் நாங்கள் இந்த பெரிய சைஸ்லாம் பண்ண சொல்ல கொஞ்சம் புதுசாக பண்ண சொல்லி எதுவுமே ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை கொஞ்சம் விடாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நிறைய சாதக பாதகங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருக்கா? ஒன்று நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சில ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, அந்த பிறந்த குழந்தை இறந்து போயிருக்கும், அவங்கள பார்த்து எங்களுக்கு ஸ்கல்ப் பண்ண சொல்ல எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்டு ஆர்மியில் இருக்கிறவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க, ஒன்றுமே இல்லை, கல்யாணம் புதுசாக இருக்கும், அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி வர சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா கஷ்டமும் எங்ககிட்ட சொல்ல ஏன்னா கஸ்டமர் எங்களையும் ஒரு ஃபேமிலியாக பார்க்குறாங்க. நாங்கள் அவங்களோட இறந்து போனவங்க அவங்கள பிடிச்சவங்களை நாங்கள் திருப்பி கொடுக்க சொல்ல அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப அழுகுறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் ஒரு ஜாப். இப்போ நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான ஸ்டாச்சுஸ் சில ஸ்டாச்சுஸ் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது, சில இதெல்லாம் பார்க்கும்போது கேரிகேச்சர் மாதிரியே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? சில ஸ்டாச்சுஸ் இமேஜஸ் தான் சார்.
நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ் கொடுப்பாங்க, நம்ம ஆர்ட் ஒர்க்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் சைடு பெர்ஸ்பெக்டிவ் ஆங்கிள் இருந்தா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜை ஈக்குவல் பண்ண முடியும். பட் நம்ம எல்லா முன்னோர்கள் காலத்துல இருந்து இருக்கிறதுனால டெக்னாலஜி இப்போதானே க்ரோ ஆயிருக்கு. ஃபோட்டோஸ் வந்து எதுவுமே வந்து அவங்க அப்போ அவ்வளோவா எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு ஃபோட்டோ ஆங்கிள்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தூரத்தில் பாஸ்போர்ட் சைஸ்க்காக ஏதோ ஒரு கவர்மெண்ட் இதுக்காக எடுத்திருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அதை டெவலப் பண்ணுறது எல்லாம் அந்த காலத்து அந்த டெக்னாலஜிஸ்னால எங்களுக்கு ஃபோட்டோஸ் அவ்வளோ கிடையாது. அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணுறோம், அதையும் என்ஹான்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். அப்படி இருக்க சொல்ல அவங்களோட கஸ்டமரோட இன்புட் வாங்கி நம்ம பண்ண சொல்ல அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி செட்டப் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு வந்து அந்த சில ஃபேஸ் ரியலிஸ்டிக்காகவும், சில ஃபேஸ் வந்து ரொம்ப கேரிகேச்சர் மாடல் மாதிரி உங்களுக்கு வந்து அப்பீலிங்காக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ என்ன விதமான சைஸ்லேருந்து எது வரைக்கும் போகிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 1 feet, 1 feet, 1.5, 2 feet, 2.5, 3 feet, 4 feet பண்ணுறோம். பட் வந்து ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாடி ப்ரொபோர்ஷன் செக் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். இல்லைனா வந்து வேணான்னு சொல்லுவோம். நீங்கள் 2 feet, 2.5 பஸ்ட் மாடல் போய்க்கலாம்னு சொல்கிறோம். அதை விட்டுட்டா 6 feet போய்டும். இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுறீங்களா? இந்த குட்டி குட்டி மினியேச்சர்ஸு குட்டி குட்டியாக பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து சிஸ்டமில் பண்ணிடலாம். டிசைன்றது வந்து ஈஸி, நாங்கள் ஜூம் அவுட் பண்ணி பண்ணிவிடுவோம். பெயிண்டிங் வர சொல்ல அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கேரி அவுட் ஆகலை. உங்களுக்கு அட்மோஸ்ட் என் கோல் என்னன்னா, அதாவது இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஷேடிங்கு, இந்த டெக்ஸ்சர் எல்லாமே ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்கும்போது பண்ண முடியும். குட்டியாக இருக்க சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க கஸ்டமர். பெயிண்ட் பண்ணி வர சொல்ல அது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஜாப். ஸோ அதனால சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3D பிரிண்டிங்லேயே அந்த டெக்ஸ்சரிங்கும் அதுவும் அதே டிஃபால்ட்டாக அது இருக்குது. பட் வந்து என்னதான் டெக்ஸ்சரிங்க்கும் மிஷின் இருக்குது. டெக்ஸ்சரிங் மிஷின்ஸு எல்லாமே இருக்குது சார். பட் ஒரு ஆர்டிஸ்டோட ஹேண்டில் தான் இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாதா? அந்த டெக்ஸ்சர் இல்லைன்னா அந்த ஃபேஸ் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குமா இருக்காதான்னு தெரியும். ஸோ அது ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து அவரோட மோட் ஆஃப் ட்ரைனிங், அவர் எப்படி சில விஷயங்கள்த வந்து புரிஞ்சுக்கிறாரு, அதை இனேல் பண்ணி அதை எப்படி ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாருன்ற வச்சு தான் அந்த ஆர்ட் ஒர்க்கோட மதிப்பே. ஓகே, என்னென்ன வகையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ இது என்ன மெட்டீரியல்? இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் சார். பிளாஸ்டிக்கு, பெயிண்டிங் வந்து அக்ரிலிக்கு. பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்டு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பிரிண்டர்ஸில் போட்டு அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். வேறு எந்த மெட்டீரியலுமே கிடையாது. இப்போ பிளாஸ்டிக்கு இப்போ இது வந்து தூசுப்படியாமல் இருக்கணும், இப்போ ஒருத்தவங்க வந்து வெயிலில் வைக்கிறாங்க, அந்த மாதிரினா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ரெசின் தான் அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த தலைவர் சிலெல்லாம் வெளியே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெசின்னு சில டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வெயிலையும் மழையிலையும் எதுவுமே ஆக போகிறதில்ல. பட் நீங்கள் பிளாஸ்டிக் வைக்க சொல்ல கொஞ்சம் ஹீட்லேயோ இல்லை வந்து ஒரு டஸ்ட்லேயோ அது வந்து இதுவாகலாம். ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு ப்ரொடெக்ட், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மணி மண்டபம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் போட்டு வச்சிருவாங்க. அதுக்கு எதுவுமே ஒரு இஷ்யூ வந்து தான் நாங்கள் ஒன்றும் கேள்விப்படல. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கல்யாண வீட்டில் தன்னுடைய பேரண்ட் வந்து இறந்துருப்பாங்க. ஆமாம். ஸோ பொண்ணுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், இல்லை மாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும், அவங்களும் இந்த கல்யாணத்தில் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? நிறைய லைஃப் சைஸ் பண்ணுறது முக்கால்வாசி எங்களுக்கு வந்து ஒரு நிறைய கஸ்டமர் பண்ணுறதே கல்யாண விசேஷத்துக்காகவும் ஒரு கிரகபேசத்துக்காகவும் அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விசேஷம் மாதிரி காரியம் வச்சுருப்பாங்க. வீடு கட்டியிருப்பாங்க, அப்பா இருந்திருக்க மாட்டார் பார்க்கறதுக்கு. எங்கள் அப்பா நான் வீடு கட்ட சொல்ல எங்கள் அப்பாவை நான் உள்ளே வச்சுட்டு தான் நான் வந்து வைப்பேன், கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் எங்களுக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பாசமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இந்த மாதிரி வரவங்க தான் எங்ககிட்ட நிறைய பேர். ஏன்னா எங்கள் அப்பாவை நான் திருப்பி பார்க்கணும். நான் வந்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, என்னை வந்து ஒரு ஆளாக்குன ஒரு மனுஷரை வந்து நாங்கள் நல்லா இருக்க சொல்ல அவர் இல்லையே, அதை நாங்கள் திருப்பி தர சொல்ல அவங்க தாராளமாக அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்களா? எவ்வளோ நாள் ஆகும்? மினிமம் எவ்வளோ நாள் ஆகும் சார்? நம்ம லைஃப் சைஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 1.5 months ஒரு குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா கஸ்டமைசேஷன் சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சரி ஓகே நம்ம இதுலேருந்து டிசைன் பண்ணி அனுப்புவோம். பட் அவங்களுக்கு அது தெரியாது. அதை நம்ம டெவலப் பண்ணுவோம், அவங்களோட இன்புட்ஸ் எடுப்போம், நேரில் வர சொல்லுவோம். அப்படி கொடுக்க சொல்ல நல்லா டெவலப் ஆகும். ஆர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு டைம் ஃப்ரேமில் எங்களுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பட் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு இது வந்து இன்னும் பர்ஃபெக்ஷனாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம். அந்த மாதிரி யாராவது ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி கேன்சல் பண்ணது அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? கேன்சல் பண்ணுறது எந்த மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் ஃபங்க்ஷன் டேட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் டேட் வச்சுருப்பாங்க, ஒரு 2-3 நாள் டைம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நம்மளும் வந்து அந்த இப்போ நம்ம என் கோல் என்னன்னா ப்ராடக்ட் கரெக்டாக போய் ரீச் ஆகணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இவர் இல்லையேப்பான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் சொல்ல அவருக்கு ஒரு மன கஷ்டம் வரும். ஆமாம், இது அவர் மாதிரி இல்லையே, அதுக்கு அவர் வந்து இந்த ப்ராடக்ட் வைக்காமே இருக்கலாம்.
சிலையை வந்து நம்ம கொடுத்தும் பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நாங்கள் கஸ்டமர் நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, இது எல்லாருமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ஒர்க்கே இல்லை. ஒருத்தரும் ஒரு மாதிரி. அதுதான் ஒரு டிஃபிகல்ட்டி எங்களோட பிஸ்னஸ்ல. நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபேஸும் ஒரு மாதிரி. நாங்கள் ஒரே ஃபேஸை வந்து எல்லாருக்குமே கொடுக்க போறோம்னா அது நல்லா பர்ஃபெக்ஷனா இருக்குதுலே த மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஸ்டாச்சுவை நாங்கள் கொடுத்துடலாம். ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு ஃபேஸு அந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. நம்ம அதை டெவலப் பண்ணி தான் கொடுக்கும். ஒரு வாட்டியும் டெவலப் பண்ணி கொடுத்து நாங்கள் அதில் எக்ஸ்பர்டீஸாக இருக்கிறோம். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் முன்ன பின்ன மிஸ் ஆகும். அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கஸ்டமர்ட்டு இருந்து. அதனால ஒண்டி தான் ஒரு கேன்சல். சரி ஓகே, அவங்க ஃபங்க்ஷன் மெயினாக வச்சு இது பண்ணியிருந்தாங்க, அது வந்து வரலன்னு ஸோ நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக வந்து எங்களுக்கு ஃபேஸே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து ஒரு 70-80 தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மோஸ்ட் கம்பல் பண்ணி எனக்கு வேணும், எங்கள் அப்பா வேணும், பரவாயில்ல நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷன்ஸு நாங்கள் வந்து சரி ஓகே பண்ணலாம், ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நாங்கள் பண்ணுவோம். 70-80% எங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் புஷ் பண்ணி ஆனட்டிக்கல் ஸ்டடி, ஸ்கல்லு அது எல்லாமே புரிஞ்சுட்டு பண்ணி அனுப்புவோம். 3D ஸ்பேஸில் அவங்க புதுசாக பார்ப்பாங்க, தெரியாதுன்றவாங்க. ஸோ அதனால இருக்க சொல்ல இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் சைடில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இன்னும் பெட்டர்மெண்ட் நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கு இன்னும் புரியும்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த சைடுமே ஓகே. அப்படியே எனக்கு அந்த எப்படி உங்களுடைய பைப்லைன் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்த உடனே என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு ஆர்டர் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு இந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியா இருக்கா இல்லையா, இது வந்து கரெக்டாக இருக்குமா, ஒரு கிளியர் பண்ணிட்டு ஒரு ரெமினிலாம் போட்டுட்டு சாஃப்ட்வேர்ல சில சாஃப்ட்வேர் ஆன்லைன் சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும், என்னதான் டல் ஃபேஸ் இருந்தாலுமே. ஸோ அப்படி பண்ண சொல்ல அந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து ஒரு பால்லேருந்து எடுத்து ஸ்கல்ப் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க டிசைனர்ஸு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ஃபோட்டோ கொடுப்பாங்க. அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் ஒண்டி கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, இது நீங்கள் வந்து ஒரு அவங்கள மட்டும் பிஎன்ஜியை கட் பண்ணிட்டீங்க. ஆமாம். இப்போ அவர் வந்து இப்போ பண்ணுறாரு பார்த்தீங்களா, இப்போ அந்த ஃபோட்டோவுமே பியூர் ஸ்ட்ரைட் கிடையாது. ஒரு காது தெரியும், ஒரு காது தெரியாது பாருங்க. சில வர சொல்ல ஒரு 2 காதுமே தெரியுற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் வரும். ஸோ நிறைய கஸ்டமருக்கு வந்து இதனாலே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதோ, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் பிரிண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த ஒரு ஆங்கிள் தான். அவங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு ஃபோட்டோ ஆங்கிள் இப்படி தான் இருக்கும், அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, கொஞ்சம் சைடாக இருக்குது, இந்த 2 காதுமே கரெக்டாக ஃப்ரண்ட்டில் தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ப்ரிசிஷன் பார்க்க தெரியாது. நம்மளுக்கு அது தெரியும், நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்டிஸே இதில் தான். ஸோ அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த ட்ராஃபி இது தான். இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராஃபி பென் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து டிசைனில் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து நீங்கள் 3D பிரிண்டிங்கில் பண்ணிட்டு அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் சார். இது ஒருத்தவங்க வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு பதிலாக டிசைனே கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனை பக்கத்தில் வச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாடல் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் வந்து எல்லாத்தையும் ஒரு செக்மெண்ட்டாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு எது பண்ணணும், எது லாஸ்ட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி காமிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் இப்போ இது தனியாக எல்லாத்தையும் செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு ஒன்றா மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பிரிண்டிங்க்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பிரிண்ட் ஆகி பெயிண்டிங்க்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமரோட ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிடுவோம். இது மாதிரி என்ன ஒரு உங்களோட ஐடியா தான் லிமிடேஷன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒருத்தவங்களோட ஸ்கல்ப்சி இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? இது வந்து கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. இது எங்களுக்கு ரெகுலராக வரப்போகிறது கிடையாது. நாங்கள் மார்க்கெட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாச்சுஸ் தான். எங்களுக்கு வந்து எங்களோட லைனே மெயின் ஃபோக்கஸ் இது தான். இது கஸ்டமர் எப்பயாவது கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் கஸ்டமைசேஷனாக ஒரு பென் ப்ராஜெக்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஆப்ஜெக்டோ, இப்போ ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு அதை மல்டி ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா ப்ரோட்டோடைப்பில் பிரிண்ட் பண்ணி தராங்கன்னா அதுக்கு நம்மளும் தான் டிசைன் பண்ணி தருவோம். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம். இப்போ இன்னொரு டவுட்டு, இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து லேப்டாப்பில் வச்சு பண்ணும்போது பயங்கரமாக வந்து ஸ்ட்ரக் ஆகும், தொங்கும், நல்லாகும். நீங்கள் 3D மாடலிங் பண்ணுறீங்க, 4 பேருமே வந்து ஒரு லேப்டாப் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆனது இல்லையா?
நம்மளது வந்து எப்போ ஹேங் ஆகும்னா இந்த ஃபைலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி நாங்கள் ரீச் இருக்கு. ஒரு 300 பாலிஸ் அந்த மாதிரி பாலிகான்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த பாலி எப்போ ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஒரு 5 மில்லியன் அப்படி ரீச் ஆகுதோ ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஃபேஸ் பண்றதுனால நம்ம ஃபேஸ்க்கு ஒரு 300 to 800 700 அப்படி ஒரு லிமிடேஷன்லேயே பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நியூ ப்ராஜெக்ட் தான். நீங்க ஒரு அனிமேஷன் சைடுனா ஒரு ஹோல் ப்ராஜெக்ட் சினாரியோவே நீங்க உள்ள எடுத்துகிற சொல்ல இறையும். கண்டிப்பா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதை அனுப்பிச்சிடுறோம். அது ஸ்மால் ப்ராஜெக்ட் எம்பி அவ்வளோ இழுக்க போகிறது இல்லை. ஏதாவது இதுலயே எங்களுக்கு எப்போ ஹேங் ஆகும்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் புதுசாக. இப்போ நீங்க அந்த பென் ஸ்டாண்ட் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசேஷன் ஒரு சினாரியோவே நாங்கள் ஸ்கல்ப் பண்ணுவோம். அப்போதான் வந்து சிங்கிள் ப்ராஜெக்டாக கட் பண்ணி சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்ல நம்ம சிஸ்டம் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட நீடு இதுதான்றப்போ ஸோ இந்த லேப்ஸே ஓகே தான். ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினா கூட உங்களுக்கு ஓகே தான். ஓகே, இப்போ இவங்க டிசைன் பண்ணிட்டாங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? இப்போ நீங்கள் பிரிண்ட் எதுவும் டிசைன் பண்ணியாச்சு, கஸ்டமர்கிட்ட போவோம், வாட்ஸ்அப் பண்ணுவோம், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரிண்டிங்கு போவோம். இன்னொரு டவுட்டு, இப்போ இங்கேருந்து பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி தலை தனியாக உடம்பு தனியாக அந்த மாதிரி தான்? இல்லை ஃபுல்லாகவே மெர்ஜ் ஆகி தான் போகும். ஒரு ஃபேஸ்ன்றது வந்து அப்ரூவல் வாங்கிட்டதுக்கப்புறம் பாடிலாம் மெர்ஜ் பண்ணி பேஸ்மெண்ட் நேம் சொல்லுவாங்க. அம்மா இருக்குன்னு கவலைப்படாது, அப்பா இருக்குன்னு கவலைப்படாது, அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஒரு டேக்லைன் வந்து கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு பிரிண்டிங்க்கு மூவ் பண்ணுவோம். அது அவங்க கஸ்டமர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் போகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து எனக்கு தெரியல, எனக்கு இது சேஞ்சஸ் பண்ணணும்னா நாங்கள் பிரிண்டிங் அனுப்புவோம். அது எல்லாமே ஓகே சொல்லிட்டோம்னா நம்ம வந்து பாடி செட்டப் பண்ணி பிரிண்டிங் காமிச்சிட்டோம். பிரிண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை போய்ட்டோம். இப்போ இறந்தவங்களோட மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக ஆர்டர்ஸ் வருதா, இல்லை உயிரோடு இருக்கவங்களுக்கு வருதா? இப்போ ஏதாவது கிஃப்ட் அவங்களுக்கு பண்ணணும், இப்போ யாராவது பர்த்டே கிஃப்ட் இல்லைன்னா ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள நிற்கிற மாதிரி குட்டியா அந்த மாதிரிலாம் இருந்து வந்தது? அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க, மினியேச்சர்ஸ் பண்ணுறீங்களா? பட் வந்து நாங்கள் அந்த மினியேச்சர்ஸில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறத விட எங்களுக்கு இந்த செக்மெண்ட் அட்லீஸ்ட் 1 feet பண்ணாதான் ஒரு பண்ணுற இதுவே வந்து இதோட மெயின் கான்செப்டே எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படணும், ஒரு அழுவணும், அந்த ஃபீலிங்ஸை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது நம்ம மினியேச்சரில் ஃபுல்லாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த இது கொடுப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மினியேச்சர் நம்ம பண்ண தப்பு தான் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணி மக்களுக்கு இப்படி கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கு, அவங்களுக்கு இதுதான் வந்து கரெக்டாக தெரியுது. மினியேச்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட், 1 feet கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே, இதுவும் இல்லை, அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆமாம், அது வந்து ஸ்டாச்சுன்ட்டு நம்ம சொல்கிறோம், பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு உயிர் உறவு. அவங்களுக்கு வந்து என் கூட என் அப்பா இருக்கிறாரு, அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது, அவங்களோட அந்த மனசு பாரம் வந்து கொஞ்சம் இறங்குது. இப்போ திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரி சொல்லணும்னா, ஏதோ ரீசெண்டாக ஒரு பாப்பா வந்து பிறந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே இறந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 10 மாதம் கஷ்டப்பட்டு இப்போ இது ப்ரெக்னென்சி பீரியடில் தாண்டி அந்த பாப்பா டெலிவரன்ஸ் ஆனதுக்கப்புறமும் 3 மாதம் கழிச்சு இறக்க சொல்ல ஒரு கஷ்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை நம்ம வந்து அந்த டைமில் அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க? அப்போது அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு இதுவாது இருக்கே, என் பாப்பா வந்து என் கையிலேயாவது இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபீலிங் கரெக்டாக கன்வே ஆகுன்றது வந்து நம்ம அதில் தான் இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்கோம். இதெல்லாம் என்ன மிஷின்? இதெல்லாமே 3D பிரிண்டிங். நம்ம 3D பிரிண்டிங்கில் நிறைய மிஷின்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த பிராண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை சிம்பிள் திங்ஸ் நீங்கள் 3D பிரிண்ட் பண்ணணும்னா கிராலிட்டி அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 12,000 14,000 ஆன்லைனில் போட்டிங்கனாலும் 3D பிரிண்டர்ஸ் நிறைய வச்சிருக்கிறதுல எவ்வளோ வரும்? இது அப்ராக்ஸ் ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த சைஸ்லேயே சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்களோட இது அந்த மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஸ்பீட் பிரிண்டர்ஸ் இருக்கு, நிறைய டைப்பும் இருக்கு. ஸ்டார்டர் இந்த மாதிரி மிஷின்ஸ் எங்ககிட்ட வந்து ஒரு 3 to 4 மிஷின்ஸ் ஒரு 40,000 ரேஞ்சில் இது மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுலேயே பிராண்ட் வேற கூட இருக்கும். அதோட பார்ட்ஸ்லாம் இந்த பார்ட்ஸ்லாம் வந்து வித்தியாசம். இதுதான் மெயின். அப்புறம் இது உள்ள இருக்கிற இன்பில்ட், இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு ஸ்லைசர் இருக்கும். இதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் எதாவது இருக்கா? நீங்க சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி இதுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு பென்ட்ரைவ், இப்போ இந்த பென்ட்ரைவ்ல வந்து நீங்க ஓபிஜே இல்லை வந்து எஸ்டிஎல் 2 ஃபார்மெட் இருக்கு. நீங்க ஒரு 3D ஆப்ஜெக்டை வந்து ஸ்லைஸ் பண்ணணும்னா இந்த 2 ஃபார்மெட் நீங்க ஸ்லைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்லைசர்னு ஒன்று இருக்கும். இந்த பிராண்டு போட்டு இதுல எவ்வளவு பெட், இப்போ இது வந்து 400க்கு 400னா அதுக்கேற்ற மாதிரி உட்கார வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்ட் பிரிண்ட் போடலாம். அது ஸ்லைஸ் பண்ணி அந்த ஜி கோட மாற்றும், இதுக்கு புரியுற மாதிரி மாற்றும். இப்போ எப்படி ஒரு கோடிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு கோடிங் இருக்கு. அந்த ஜி கோட மாற்றி இது வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஓகே, இப்போ பென்ட்ரைவ்லேயே அதை காப்பி பண்ணிட்டீங்க.
இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க ஒண்ணுமே இல்லை, இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் ரன் பண்ணணுமான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்க, அந்த ஃபைல் அப்படியே ரன் ஆயிட்டு ஒரு கண்டினியூஸா போய்கிட்டே ஒரு 1 ஃபீட்னா ஒரு 28 hours அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். குவாலிட்டியா போடும். ஓகே, இப்ப பெரிய பெரிய சிலைகளை நிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் பண்றீங்க. அப்ப எப்படி பார்ட்டா பிரிச்சு இதுக்கு வந்து தலை, இதுக்கு வந்து உடம்பு, இதுக்கு வந்து கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமா, இப்ப நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு கோட் ஷூட் மாடலு. இந்த மாடலுமே பார்ட்டா தான் போட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒரு 6 ஃபீட் போடணும்னா அதுக்கு பண்ணலாம். நீங்க போட்டுக்கிட்டே இருக்க சொல்ல டப்புன்னு ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி கட் பண்ணி போடணும். இன்னொரு டைப் வந்து டைம் சேவிங். இப்போ 3 daysல 4 daysல கொடுக்கணும்னா நீங்க ஃபுல் பிரிண்ட்டை வந்து அதுல நம்பின்னு போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 450 mm மிஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக ஒரு 4 மிஷின்லையும் நீங்க லைஃப் சைஸை கவர் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து பிரிண்ட் டிசைன் பண்ணும்போதே வந்து பார்ட்டிஷன் பிரிச்சு டிசைன் பண்ணி இல்ல, அதுக்கு வந்து பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஃபர்ஸ்ட் இது பார்ப்பாங்க. ஏன்னா கஸ்டமைஸ்டு டிசைன்னால ஒருத்தவங்க லீனா இருப்பாங்க, ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து மீடியமா இருப்பாங்க. ஸோ இந்த பெட் லெவலுக்கு அவங்க உட்காடுறாங்களா இல்லையா, கரெக்டா இருக்கா இல்லையா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா, இல்ல வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல் வந்து மினிமம் இல்லாம கொஞ்சம் கவர் பண்ணலன்னா கட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணுவாங்க. இது நீங்க டிசைன்லேயே பண்ண முடியாது. இது வந்து இந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். அதுதான் ஸ்லைசர். டிசைன் வந்து ஃபுல்லா பண்ணிடுவீங்க, ஸ்லைஸ் பண்றது வந்து வேற ஒரு சாஃப்ட்வேர். ஸ்லைசிங் ஒண்ணுமே இல்லை சார், அது பேசிக். நீங்க ஒரு ஃபைல் கொடுத்தீங்கன்னா அது ஸ்லைஸ் பண்ணி இந்த பிரிண்டிங் ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துரும். ஸோ ஒரு சப்போர்ட் வச்சு கொடுத்துரும், அவ்வளவுதான். வேற அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். அதுல வந்து நீங்க மினிமம் இருக்க ஒரு மாடலுக்கு நீங்க கட் பண்றீங்க, ஸ்கேல் அப் பண்ணீங்க, அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ 3D பிரிண்டிங்ல நீங்க இப்போ நீங்க சிலை பார்த்தீங்க, இப்போ நீங்க ஏதோ ஒரு இன்னோவேட்டிவா நீங்க யோசிக்கிறீங்க, உங்க ஐடியா நிறைய இருக்கு, அது எப்படி நான் ஒரு ப்ராடக்டா பார்க்கறது எனக்கு தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவுமே நம்ம பண்ணி தரோம். இப்போ நீங்க கேட்பீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய இன்னோவேஷன், நிறைய பேருக்கு வந்து இன்னோவேட்டிவா பண்ணணும், என் ப்ராடக்ட்டோட இது வந்து நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது நிறைய பார்க்க முடியாது. அவங்களால அந்த இது ஐடியாஸ் இருக்கும், ஸ்கெட்ச் இது இருக்கும், பட் ஒரு ரியாலிட்டிக்காக எடுத்துன்னு வர முடியாது. அந்த டைம்ல நம்ம டிசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரியலிசம் காட்ட முடியும். ஓகே, இப்போ நீங்க மினியேச்சரா பண்ணும்போது இப்போ ஆர்கிடெக்ட் எல்லாம் நிறைய பேர் இப்போ வீடு மினியேச்சர் அதுவும் இதுல பண்ணுவீங்களா? வீடுமே பண்ணலாம், பட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண எங்களோட மெயின் கேட்டகரியை வந்து ஸ்டாச்சு தான். எங்களோட டீம் வந்து மெயினாக பில்ட் பண்ணது ஸ்டாச்சுக்காக பில்ட் பண்ணியிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் நீங்கள் ஒரு ஓபிஜாக கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம். பட் அந்த இதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட்ஸு, இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டு ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை கொடுத்துட்டு ஃபைல் ஒண்டி கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஃபைல் கொடுத்தா போதும். ஒரு ஓபிஜே, ஒரு STL, இது ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஃப்ரீலான்சர் மாதிரி நான் ஒரு டிசைன் பண்றேன், எல்லாமே நான் பக்காவா பண்ணிட்டேன், உங்ககிட்ட அந்த பென்ட்ரைவ் மட்டும் கொடுத்தா போதும், நீங்க பிரிண்ட் பண்ணி ஃபைல் கூட அனுப்பிச்சா போதும். நீங்க மெயிலில் அனுப்புறீங்களோ இல்லை வாட்ஸ்அப் பண்றீங்களோ 40 MB 50 MB இருந்தா 100 MBக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபைன். அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவோம் எப்படி ஆக போகுது, என்ன எஸ்டிமேஷன், எப்படி எவ்வளோ மிஷின்ஸ் யூசேஜ் இருக்கும், பர் ஹவர் ரேட் எவ்வளோன்னுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ரா மெட்டீரியல் இதுதான். இது வந்து PLAன்னு சொல்லுவோம். இன்னும் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்ல இப்போ நீங்கள் இதுதான் வந்து இது சென்சாரு, இது வந்து எக்ஸ்ட்ரூடர். இதில் ஹீட் ஆகி இப்போ நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து லாக் பண்ணி இப்போ இது ஃபிலமெண்ட் ரன் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஒரு ஃபிலமெண்ட்டோட ரோலில் 1 kgக்கு அவ்வளோதான் ஓட்ட முடியும்னா அது காலி ஆகிடும். அது காலி ஆகிட்ட அப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து கண்டினியூஸாக ஒருத்தர் வாட்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லோட் த ஃபிலமெண்ட்னு காட்டுது பார்த்தீங்களா, அப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஹீட் ஆகிட்டு அது திருப்பி இந்த ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு டெம்பரேச்சர் ரெக்கவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஆப்ஜெக்டும் சரி, இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது இல்லாமல் வேற என்ன மெட்டீரியல் இருக்கு? இதுல வந்து ABS அந்த மாதிரி டைப் நிறைய இருக்கு. ABSனா ஒரு ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஃபிளெக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபிளெக்சிபிளாகவே இருக்கும். வலிச்சிக்கலாம், எதுவுமே ஆகாது. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வைக்கணும். 3D இது 3D பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் மெட்டல் பிரிண்டர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டீல் பிரிண்டர்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி நிறைய இருக்கு, வெரைட்டிஸ். நீங்க அது எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதை கொடுக்க போறீங்க. இது இப்போ பிரிண்டிங் வந்து ஒரு பேசிக்கா ஒரு இது செட்டிங்ஸ்ல கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, உங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி அதை டியூன் பண்ண போறீங்க, அது ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் லெவல் நீங்க ட்ரெயின் பண்ணி இப்போ நீங்க போட்டுனே இருக்க சொல்ல எங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் ஆகும் தெரியும். இப்போ நாங்கள் சிலை போடுறோம், சில இடத்துல வந்து லைன் வந்து மாத்தி வந்துடும், ஃபார்வர்டு வந்துடும். அது என்ன ரீசன், அதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு அதை வந்து சால்வ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ரீசன் டப்புன்னு ஸ்டாப் ஆகிடும். அது என்ன ரீசன் பார்ப்போம், ஃபைல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பிரிண்டர்ஸ் ஒன்று தான், நீங்க என்ன எக்ஸ்பர்டீஸ்ல போறீங்க, அந்த ஃபைல் வருது பாத்தீங்களா, அந்த ஃபைலை செக் பண்ணிட்டு கரெக்டா போட்டீங்கன்னா ஓடும். இதுல ஃபிலமெண்ட் நீங்க வந்து மாத்தணும்னா அதுக்கு அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் வாங்கணும். மெட்டல்ல போடுறோம், ஓகே, இல்ல வேற வேற மெட்டீரியல்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் மட்டும்
பிளாஸ்டிக் போடலாம், ஏபிஎஸ் போடலாம். டைப்போஸ் நிறைய இருக்கு. பட் நம்ம வந்து மெயினாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். ஏபிஎஸ் வந்து ஃபிளெக்சிபிளுக்கு நம்மளுக்கு நம்ம மார்க்கெட் அது கிடையாது. ஸோ நம்ம ஸ்டாச்சுஸ் தான் பண்றதுனால நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த மூக்கு மேல இந்த மாதிரி கோடு கூட இப்போ ஒரு இந்த சர்ஃபேஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து கிரவுண்ட் லெவல்ல பிரிண்ட் ஆயிடும். இது வெளியே வருது பாத்தீங்களா, இங்க எதுவுமே இல்ல பிடிக்கிறதுக்கு. அதனால இது சப்போர்ட் சிஸ்டம் குத்தாதான் அந்த ஹீட்டுக்கு அப்சர்வ் ஆகி அது நிற்கும். இல்லைன்னா அது அப்படியே லைன் மாதிரி தொங்கிடும். ஸோ இதனால தான் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுவா. இது வந்து ஸ்லைசர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், அதுலேயே பேசிக்காக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகல, இதோ அது டெம்பரேச்சர் போயிட்டு இருக்கு. இப்போ இதில் 96% வந்து கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. 54 மினிட்ஸில் வந்து இந்த பிரிண்டே முடிஞ்சு. டோட்டல் பிரிண்ட் ஹவர்ஸ் வந்து 21 hours 36 minutes. இப்போ இந்த இது ஹீட்டை பார்த்து பாருங்க, 187 அந்த 210 ரீச் ஆகிட்டுக்கு அப்புறம் அதை வந்து ஓட ஆரம்பிச்சிடும். டே நைட்டே இங்கே பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ மாற்றோம்னா ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலை போட ஆரம்பிச்சிடும். பிரிண்டர்ஸ் போய்கிட்டே இருக்கும். டே நைட் ஒரு ஆள் நைட் ஷிஃப்ட்டும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது வந்து எப்பயும் போல ஒர்க்கு தான், நைட் ஷிஃப்ட்லாம் இல்லை. காலையில் இப்போ நம்ம நைட்டு போகிறோம்னா ஃபிலமெண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டோம், பிரிண்ட் ஏதாவது போடணுமா செக் பண்ணிட்டு போட்டுட்டு கிளம்புனா போதும். காலைல வந்து நம்ம மாற்றிக்கலாம், இல்லை ஏதாவது ரெஸ்யூம் வேணால் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இது சாலிடு, இது ஹீட் பண்ணி இப்போ இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுது பார்த்தீங்களா, இது போக 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 இன்னும் சாலிட் ஆகிடும். இப்படி தான் இந்த சிஸ்டம் இருக்கும். அப்படி தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இது ஹீட்டில் எக்ஸ்ட்ரூடரில் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம 3D பிரிண்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக கம்ப்ளீட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஃப்ரெஜைலாக இருக்காது. ஓகே, புரியுது. இது மாதிரி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறி தெரியுது பார்த்தீங்களா, சிமெண்ட் மாதிரி. அது இதே மாதிரி சிஸ்டம் தான். ஆனால் ஒன்றும் சிமெண்ட் போட்டு பெரிய எக்ஸ்ட்ரூடராக வச்சு கட்டுறாங்க. ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. சைனாலலாம் இன்னும் அட்வான்ஸ்டு. இதுதான் அது இப்படியே இப்படி பொறுமையாக போட்டு சைனாவில் இப்படி இப்படிலாம் போட்டு முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டு. என்ன நினைக்கிறோமோ அது வந்து டக்குன்னு முடிச்சு. இதில் கொஞ்சம் பொறுமை இருக்கணும், அதுதான் இது. அதனால தான் கஸ்டமர்கிட்ட டைம் வாங்குது. இப்போ இந்த குவாலிட்டி மாதிரி நீங்கள் இப்போ இது வந்து இதுக்கான டைம்னு ஒன்று கேட்கும். இது நான் இது கேட்குற டைம் நான் கொடுக்கலன்னா முடிஞ்சிடுச்சு. அவசரம் பொறியாக வந்துடும். அதுவும் மிஷின் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம், அதுக்கு தான் வந்து R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கு இது மாதிரி தான் பண்ணணும். பட் இதுக்குன்னு ஒரு 21 hours 25 hours அப்படின்னு கொடுத்தா இந்த குவாலிட்டியில் நம்மளால ஈஸியாக கஸ்டமர் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு டெலிவரினா அந்த பாடியுமே போடணும், அதுக்கு எதுவுமே அட்டாச் பண்ணணும், பட்டி பார்க்கணும். அதில் கொஞ்சம் ரஷ்ல பண்ண சொல்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகும். எப்படி நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது பண்ணுறது தானே பண்ணும். இது பண்ணுறது நம்மளால இது கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணு. இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா படப்படன்னு போட்டுரும். லைன் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஃப்ளெக்சிபிள் ஃப்ரெஜைல் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு டைம் இருக்காது. அப்படின்னா அவனா முன்ன பின்ன அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, முன்னாடி அந்த மாதிரி வந்தது, அதுதான் சரி பண்ணி இப்போ பெஸ்ட் ஸ்பீடில் போட்டுட்ருக்கோம். ஓகே, இப்போ இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது? இது முடிச்சுட்டு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு போயிடும். ஆர்டிஸ்ட்டுக்கு போய்ட்டோன்னா பிக்சர் கொடுப்போம். கஸ்டமரோட பிக்சர், டிசைன் பிக்சர் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணி அவருக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சு. ஓகே, பெயிண்டர்கிட்ட வந்து தனியாக போகும். அவர் தான் வந்து ஃபைனல் பண்ணுறது. அவர் ஃபைனலாக வந்து இதுதான், அவர் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறது தான். கஸ்டமர் வந்து இப்போ டிசைனில் அவ்வளோ சேஞ்சஸ் சொல்ல இங்கே ஷேடு இல்லை, இங்கே ஷேடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டிசைனில் பார்க்கறது அந்த பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டேரக்டா பார்க்குறாங்கல்ல. இதில் வந்து நார்மலாக பார்த்துருப்பாங்க, பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி ஒரு ஃபீல், அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். நம்ம லைனில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். மற்றவங்களோட வந்து அவங்களோட ஹாப்பினஸ் நம்மளால ஃபேஸில் பார்க்க முடியும். மிஸ் பண்ணுறவங்கள வந்து திருப்பி கொடுக்க சொல்ல நம்மள அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி கன்சிடர். இப்போ பட்டி பார்க்குறது சொன்னீங்களா, இப்போ ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட் வந்ததுக்கப்புறம் ஓவராலாக பார்ப்பீங்களா எப்படி? இந்த இதுவில் எதுவுமே பார்க்க மாட்டோம் சார். இப்போ இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக அந்த ஃபிலமெண்ட்டோட இது அந்த எக்ஸ்ட்ரூஷனில் வர்றது, லீவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேப்ஸு. அப்போ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பட்டி பார்த்து இது பண்ணுறோம், கொடுத்துருவோம். இந்த ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஜாயிண்ட் ஒண்டி கொடுத்துருவோம். இதுக்கெலாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் கிளீன் தான். இதுக்கெலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு அதை ஒட்டுவீங்க?
ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம்னா கேப் அதிகமாக இருக்குதான்னு பார்ப்போம். புட்டி வால் புட்டி போட்டு இந்த பட்டியெல்லாம் தேய்ச்சி நல்ல பசங்க வந்து எமரி ஷீட் வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷனை ஊற்றிட்டுக்கப்புறம் நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆகிட்டு கொஞ்சம் காயத்துக்கு டைம் எடுக்கும், ஏன்னா அந்த இது புட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அது காய்ச்சிட்டோன்னே ஆர்டிஸ்ட்டை கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணி வந்துடும். அவங்க பெயிண்டிங்க்குன்னு ஒரு டைம் வேணும், அவருக்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணோம் இல்லையா. டோட்டலாவே இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க், என்னதான் சிஸ்டமேட்டிக்கா இருந்தாலும் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன தெரியலன்னா அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்மளோட கடமை. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சிஸ்டம்ல இருந்து நீங்க தானே ஜென்ரேட் பண்ணுங்க, அது ஏங்க ஒரு நேரம் எடுத்துக்கிறீங்க, அது அந்த மாதிரி கிடையாது. சிம்பிளா சொல்லிடுறாங்களே, ஒரு போட்டோ இப்படி தட்டினோன்னே இப்படி வந்துடும் அப்படின்னு இல்லை. நம்ம போட்டோ கொடுத்தாலும் நம்ம வந்து வரையணும், போட்டு ஃபுல்லா அந்த மேனுவலா களிமண்ணில் செதுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம செதுக்குறோம். அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. அந்த குவாலிட்டினால தான் இதுக்கான வேல்யூ அதிகம். அதனால தான் நீங்கள் வெளியே எங்கேயுமே பார்க்க முடியல. ஓகே, இதோட லைஃப் டைம் எப்படின்னு எவ்வளோ? லைஃப் டைம் வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டில் தான் சார். நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து 75+ இயர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த சின்ன பசங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் சேஃப்டியாக கூட ஒரு கிளாஸ் பாக்ஸில் போஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும். எதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டஸ்ட்டு போல் வெளில வந்து தண்ணி படாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க, அதை வந்து இன்னொருத்தங்க காப்பி அடிச்சிடறாங்கள, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா? நான் வந்து நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு டிசைன் ஃபைல் நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஃபேஸ்ன்றது வந்து பண்ணியிருப்பாங்க, பட் வந்து ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்டருந்து வாங்கி டவுன்லோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரீயாக பண்ணியிருப்போம். ஆன்லைன் சைட்டில் நிறைய இருக்கும். ஆப்ஜெக்டாக சொல்லிங்கன்னா இப்போ ஒரு ஐடியா கிளிக் ஆகுது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நிறைய எல்லா கஸ்டமருக்குமே பிடிக்கணும்னா அது உருவாக்கி அதை ஐடியாவை வந்து எக்ஸலன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்கும். அது பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே அது மாதிரி மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். ஆனால் காமனாக ஒரு டேஸ்ட்ல அது ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விநாயகர் ஸ்டாச்சு இருக்கு, நீங்க ஒரு மாதிரி இந்த விநாயகர் வந்து கிரிக்கெட் விளையாண்டு இப்போ நீங்க இப்போ ஒரு 10 டிசைன் வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி 10 டிசைன் இருக்குன்னா ஒரு டிசைன் சூப்பராக கிளிக் ஆகுது, நிறைய மக்கள் அதை வாங்குறாங்கன்னா ஒரு 2 நாள்லயே அதோட மோல்டு வந்து லோக்கல்ல போயிடும், மோல்டு எடுத்துருவாங்க. இப்போ நீங்க நல்லா இப்போ நான் தான் மோனோபோலியா இருக்கேன்னா இன்னொருத்த உள்ள வந்துருவாங்க. அது மோல்டு தானே, ப்ராடக்ட் வந்துச்சு, நீங்க கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, மாடல் சக்சஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம தான் கொடுக்கறதுக்கு இருக்கணும்னா அந்த ப்ராடக்ட் எடுத்து மோல்டு எடுத்து கொடுத்து காப்பி கேட் பண்ணி நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் விட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் எங்களோட லைன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம், ஐடியா போட்டு மக்களுக்கு இது இப்படி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்து ப்ரூவ் பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டில் நல்லா மூவிங்கில் இருக்குது, ட்ரெண்ட் லைனில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோன்னா அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே அதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் தான். நீங்கள் என்ன காப்பிரைட் போட்டாலுமே யாரும் கேட்க மாட்டாங்க. அது அவங்க பாட்டு பண்ணுறவங்க பண்ணி தான் இருக்கும். டூப்ளிகேட் எல்லாரும் ஈஸியாக எடுத்துருவாங்க, டூப்ளிகேட் எல்லாரும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. செருப்புலயே நிறைய வந்துச்சு, இதுல தான் இருக்கு. கிராக்ஸ்லயே நிறைய அடிடாஸ் அபிபாஸ்ன்னுவாங்க. அது வந்து எதுவும் பண்ண முடியாது சார். நம்ம வந்து பிராண்ட் ஆயிட்டோம்னா மக்களுக்கு நம்மள வந்து தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம தான் உண்மையான ப்ராடக்ட்னு புரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அது ப்ராடக்ட் என்ன மீன்ஸ்ல வாங்குறாங்க, யார்கிட்ட வாங்குறாங்க, எதனால இது வந்து எங்கேருந்து வந்தது, அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. பிடிச்சிருக்கு வாங்கிட்டாங்க அவ்வளோதான். அது நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வந்து இதுவாகிக்கணும், நம்ம தான் உஷாராகிக்கணும், நம்ம வேற விதமா ஏதாவது பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 3D பிரிண்டரோட பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் என்ன மாதிரி இருக்கும் சார்? ஆக்சுவலாக இதோட பொட்டென்ஷியல் வந்து 2030 மேக்ஸிமம் 2D பிரிண்டர்ஸும் நீங்கள் பார்த்தீங்க ஸ்டார்டிங் சொல்ல அவ்வளோ யார் வீடு அதோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு மார்க்கெட்டை வந்து டெவலப் ஆகுதுன்னா அது சுற்றி இருக்கிற இடம் பார்த்து தான் டெவலப் ஆகும். நீங்கள் 2D பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸு நிறைய டைப்போட யூஸ் ஆகுது. நம்மளோட டே டு டே ஆஃபீஸ் லைஃப்க்குமே வந்து ஒரு இது பேப்பர் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரெசன்டேஷனும் எதுவுமே லீகலாக பண்ணுறது இல்லை. ஸோ அந்த 2D பிரிண்டர்ஸோட யூசேஜ் உங்களுக்கு வந்து தெரியுது. 2D பிரிண்டர்ஸ் இப்போ எல்லாரோட ஆஃபீஸ்லேயும் ஒன்று இருக்கு இல்லையா, 2D பிரிண்டர்ஸ் இல்லாமல் எதுவுமே வந்து அவங்களால பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் யூசேஜ் கூட 2D பிரிண்டர்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் ஒரு ஆஃபீஸில், பிரிண்ட் எடுத்து ஒரு ப்ரெசன்டேஷன் எதாவது. அது மாதிரி இப்போ என்ன ஆகும்னா எல்லார் வீட்லேயும் ஒரு 3D பிரிண்டர் கண்டிப்பாக அவசியமாக வந்து இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்களே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாச்சு. பிரிண்டர் இருக்கு, ஃபைல் இருக்கு, அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா அதை ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு பைக் பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பெடலோ இல்லை ஏதோ ஒரு கிளட்ச் ஏதோ போயிடுச்சு, உங்களுக்கு அதை மாற்ற தெரியும். ஆனால் பார்ட்ஸ் வாங்குவாங்க, இந்த பார்ட்ஸ் நீங்கள் எங்கே போய் வாங்க அது ஒரு தேடுறோம். இதை நீங்கள் டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கஷ்டம், உங்கள் பேர் போட்டு பண்ணிக்கலாம். இதோட மார்க்கெட்டோட ரீச் வந்து நிறைய
அதுதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு க்ரோயிங் ஆஸ்பெக்ட். நீங்கள் எதை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி எந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி போகிறீங்களோ, லாங் பீரியட் ஆஃப்டர் 10 years கழிச்சும் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மாடலை சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா 100% ஷூர் நீங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் ஃபேஸில் இது கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மார்க்கெட் எப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃபாரின் மார்க்கெட் நம்ம சப்ளை பண்ணுறது, ஃபாரினுக்குமே நம்ம டிசைன் சப்ளை பண்ணுறோம். வெறும் இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட 3D பிரிண்டர்ஸ் இருக்கும். நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஃபைல் ஒன்றே அனுப்பிச்சா போதும். யூஎஸ்க்கு, கனடாக்கு, அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் ப்ரோ? இப்போ எந்த சைஸ்லேருந்து எவ்வளோ சைஸ் வரைக்கும் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? சார் நம்ம வந்து 1 feetலேருந்து 6 feet லைஃப் சைஸ் வரைக்கும் பண்ணுறோம். 1 feet 20,000, லைஃப் சைஸ் வந்து 1,20,000 ஸ்டாண்டிங் போர்ஷன். இதெல்லாம் என்ன சைஸ்? இதுதான் இருக்கல மினிமம் தான். இதுதான் 1 feet ஸ்டார்டிங் சைஸ். சரிங்களா? இவருதுலேருந்து இந்த லைஃப் சைஸ் இப்போ இதில் சிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறும் காஸ்டிங். ஆனால் அதோட டிசைன் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, கை கரெக்டாக உட்காரணும், அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து சார்ஜஸ் ஆகும். ஒரு ஸ்டாண்டிங் மாடல் ஒரு பேசிக் பார்த்தீங்கன்னா 1,20,000. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி செயின் வேணும், மோதிரம் வேணும், வாட்ச் இப்படி தான் இருக்கணும், செருப்பு வந்து இப்படி தான் போடுவார், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பட்டனு ப்ரிசைஸ்டாக, அதுதான் சார் ஒரு ஆர்ட் ஒர்க்கில் டீட்டெயிலிங் தான் வேல்யூவே. அந்த டீட்டெயிலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 1,20,000 ப்ளஸ் வந்து ஆடன்ஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டில் வந்து இப்போ நீங்கள் 1 feetனாலுமே சரி, 1 feetலையுமே ஒரு நாங்கள் கொடுக்கறதுனால ஒரு ஃபேஸோட அந்த கிளாரிட்டி, பாடி செட்டப்பு, நேம், அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க, செயின் போடணும், மோதிரம் போடணும், வாட்ச் போடணும், இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து டிசைனர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் சொல்லிவிடுவேன். ஓகே ப்ரோ, உங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச். பிடி பிரைம் சேனலுக்கு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரைம் பிளாக் செக்மெண்ட்டை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடி பிரைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.